சர்வம் மகாபிரிவா நமஸ்காரம். அதாவது தைப்பூசம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அவர் நம்ம அஸ்ட்ராலஜர் ஷெல்வி இருக்கார் இல்லையா, அவர் அறுபடை வீடுக்கு 6 தீபம், அதாவது அகல் விளக்கு, மண் சட்டி விளக்கு, புதுசாக இருந்தாலும் சரி, இல்லை பழைய விளக்க நல்லா சோப் போட்டு அலம்பி அதில் புதுசாக திரி போட போகிறோம். அதனால் சட்டிக்கு ஒன்றும் தோஷமே கிடையாது. எத்தனை வேணாலும் சட்டி விளக்கு யூஸ் பண்ணலாம். அந்த காலத்துல எல்லாம் அகல் விளக்கு தான் யூஸ் பண்ணுவா வாசலில் வைக்கிறதுக்கெல்லாம். ஆமாம், அந்த 6 விளக்கு ப்ளஸ் நம்ம குடும்பத்துக்காக ஒரு விளக்கு, 7 விளக்கு சாயங்காலம் 6 மணி 1 நிமிஷத்துக்கு மேலே 6:50 6:59 வரைக்கும் எரியணுமோ. அதில் என்னன்னா, நல்லெண்ணெயில் ஒன்றா ஒரு திரி லாபம், இல்லை 3 திரி லாபம், நஷ்டம் லாபம் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஏன்னா அது சில விஷயங்கள்லாம் யார் சொன்னாலுமே அதில் இருக்கிற நல்லதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். அவள் என்ன இப்படி சொல்லியிருக்காங்கிற அந்த ஆராய்ச்சிக்கெல்லாம் போகக்கூடாது. நல்ல விஷயம் சொல்லியிருக்கார். விளக்கேற்றுறதுங்கிறது மங்களகரமான காரியம். அந்த விளக்கை நம்ம ஏற்றும் போதும் நல்லெண்ணெய் விட்டுட்டோம், அதில் 7 சொட்டு வேப்பெண்ணெய், 7 விளக்குலையும் 7 சொட்டு வேப்பெண்ணெய். 7 சொட்டு வேப்பெண்ணெய் எதுக்குன்னா, அதில் ஓமல் திருஷ்டி செய்வினை எதுவுமே வராது. ஏன்னா முருகனுக்கே இப்போ ஒரு சோதனையான காலம் அப்படின்னு சொல்கிறார் அவர். அது என்னத்தினாலங்கிறதெல்லாம் ஆராய்ச்சிக்கு நானும் போகலை, அதை பற்றி பேசவும் விரும்பலை. ஆனால் முருகனுக்கு நம்ம அன்னைக்கு அறுபடை வீடில் முதல் வீடு திருப்பரங்குன்றம். உங்கள் எல்லாருக்கும் திருப்பரங்குன்றம்னாலே பல விஷயங்கள் மனசில் தோணும். நமக்கு முருகனோட இந்த 2026 பிள்ளையாரும் முருகனும் கண்கண்ட தெய்வமாக இருக்கா. நம்ம கொண்டாடணும் முருகனை. அது தைப்பூசம் 1ஆம் தேதி பௌர்ணமி அன்னைக்கு வருது. நமக்காகவே ஏற்பட்டது. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு லிஷோலியாக நன்னா பண்ணலாம். அந்த விளக்க சாயங்காலம் ஏற்றிட்டோ அதில் நீங்கள் சஷ்டி கவச்சம் சொல்லலாம், ஷண்முக கவச்சம் சொல்லலாம், விநாயகர் அகவல் சொல்லலாம், சுப்பிரமணிய புஜங்கம் சொல்லலாம், அப்புறம் கோளறு பதிகம் சொல்லலாம். என்ன வேணால் உங்களுக்கு எந்த ஸ்லோகம் சொல்லணும்னு தோன்றதோ சொல்லுங்க. முருகனை கொண்டாடணும். 2 பழத்தை வச்சு நைவேத்தியம் பண்ணுங்க, அது போரும். ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இது நம்மளால் செய்யக்கூடிய சாமான்யமாக சாதாரணமான சுலபமான ஒரு வழியில் நம்ம முருகனை எப்படி கொண்டாடுறதுன்னு சொல்லியிருக்கார். அவர் சொல்கிறது, முருகனை நம்ம வழிபட்டா முருகன் யாரை எப்படி யாருக்கு என்ன நல்லது பண்ணணுமோ அதை கண்டிப்பாக பண்ணுவாருங்கிறார். கண்டிப்பாக நல்லது நிறையா நடக்கணும், லோகத்துக்கும் நடக்கணும், நமக்கும் நடக்கணும். நிறைய விஷயங்கள் இருக்குது. கல்யாண முருகனாகவும் அவன் கல்யாணத்தை நடத்தி வைக்கணும், வீர முருகனாகவும் நமக்கு வெற்றியை கொடுக்கணும். வெற்றிவேல் முருகனுக்கு கரோகரான்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி. அதனால் இதை தயவு செஞ்சு இந்த பதிவை எல்லாருமே ஒரு நோட் புக்கிலையோ எழுதி, சமையல் உள்ள ஒரு பேப்பரில் எழுதி ஒட்டின்னு விடுங்கோ. அப்போ தான் அடிக்கடி பார்க்கும் பொழுது அது ஞாபகத்துக்கு வரும். மறந்து போயிட்டேனே, வாய்ஸ் மெசேஜ் கேட்டேன் மறந்தே போயிடுத்தே, அப்படி இருக்கக்கூடாது. கண்ணில் சுவாமி ரூமில் படுற மாதிரி பெருசாக நம்ம ஒரு வெள்ளை பேப்பரில் எழுதி வச்சுக்கணும். 7 தீபம் நல்லெண்ணெய் விட்டு திரியை போட்டு, ஒரு திரி இல்லை 3 திரி போட்டு சந்தனம் குங்குமம் இட்டு 7 தீபத்தில் 7 சொட்டு வேப்பெண்ணெயை விட்டு சாயங்காலம் 6 மணிக்கு மேலே 6:01 6:59 வரைக்கும் எரியிற மாதிரி நம்ம பண்ணணும். அதுக்கு நம்ம தயார் பண்ணிக்கணும். இது சாதாரண விஷயம், இன்னும் சிரமமான விஷயமே கிடையாது. அந்த 7 தீபம் ஏற்றணும், அதை அவசியம் பண்ணுங்கோ. கூட்டு பிரார்த்தனை